So good evening friends. இந்த வீடியோல IDBI எக்ஸாம்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து IDBI கரியர்ல உள்ள ஹேண்ட் அவுட் நம்மளுக்கு அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து 8/6/2025 வர்ற சண்டே தான் நம்மளுக்கு நடக்க போகிறது. ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு 4 செக்ஷன்ஸ் தான் மொத்தம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த செக்ஷன்ல 60 கொஸ்டின் இருக்கும். இதுல டிஐ அண்ட் உங்களுக்கு ரீசனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ 20 கொஸ்டின் உங்களுக்கு இந்த 60ல 20 கொஸ்டின் உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஐ தான் இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் 40 கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ்மே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசில் வந்து கண்டிப்பா 5ல இருந்து 6 பசில் இருக்கும். மீதி எல்லாமே மிஸ்செலனியஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இது செக்ஷனல் டைம் 40 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 60 கொஸ்டின் 40 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 40 நிமிஷத்துல 60 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடு அதிகமா வேணும். கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் கஷ்டமாவே இருக்காது. உங்களுக்கு ஈஸி லெவல்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஓகேவா? இந்த டிஐலாம் கண்டிப்பா 2 டிஐ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிஐ தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு சிரமமே இல்லாம ஆவரேஜ் கேட்கறது, அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி வச்சு கேட்கறது. ஆனா வேல்யூஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் பர்சன்டேஜ் மோரா ஹையா இல்ல இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொடுத்து கொஸ்டின்ல நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஈஸியா தான் இருக்கும். ஒரு கேஸ்லெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கேஸ்லெட்ல நம்மளுக்கு ஏதாவது தெரியல, ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து அதுல உட்காராதீங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, 40 மினிட்ஸ் தான் இருக்குது. 40 மினிட்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின் அதிகமா போடுறோமோ அது அன்னைக்கு போடணும். அதே மாதிரி பஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பஸ்ல 3 மினிட்ஸ் மேல ஆன்சர் வரலன்னு தாராளமா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு 3 நிமிஷத்துல ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோங்க, 3 நிமிஷம் லாஸ்ட். மீதி 37 நிமிஷத்துல மத்த எல்லா 55 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண போறோம். ஸோ இதுல உங்க மைண்ட்ல எப்பவுமே இருக்க வேண்டியது, என்ட்ரன்ஸ் ஆன ஹாலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுல இருந்து நம்ம எந்த கொஸ்டின்லயும் ஸ்டக் ஆகி உட்காரக்கூடாது. அப்படியே ஸ்டக் ஆனாலும் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம சுதாரிச்சிடணும். அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அட்வைஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்ப ரீசனிங்ல பஸ்ல எடுத்து ஸ்டார்ட் பண்ணவா இல்ல டிஏ எடுத்து சால்வ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ்ல ஒரு 1 மினிட்டுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா பஸ்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இவ்வளவு பெரிய பேராகிராஃபா கொடுத்த மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த லைன் வர, அதாவது இங்க இருந்து இது வர உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல வளவளன்னு டைரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே உள்ள லாஸ்ட் ஒரு 3 லைன் தான் உங்களுக்கு பஸ்ஸிலாக இருக்கும். ஸோ அதனால நம்ம பஸ்லையும் டிஐயும் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எது ஈஸியா இருக்கோ அதை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் லெவலுக்கு போங்க. இப்ப டிஐ இருக்குது, மொத்தம் ஒரு டிஐல 5 கொஸ்டின், செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 5 இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் நம்ம போட்டுட்டோம், 2 கொஸ்டின் பெருசா இருக்கு, ரொம்ப டைம் கன்சியூம் இருக்குன்னு தயவு செய்து அதை விடுங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? சோ இப்படி ஸ்மார்ட்டா அட்டென்ட் பண்ணாதான் நம்ம அதிகமான கொஸ்டினா கொடுக்க முடியும். ஓகே? சோ அடுத்து இங்கிலீஷ் செக்ஷனு 40 நிமிஷத்துல 40 கொஸ்டின். நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல 30 கொஸ்டினுக்கு தான் 20 நிமிஷம் கொடுப்பாங்க. அந்த 30 கொஸ்டினே நம்மளால மேக்ஸிமம் நிறைய வாசிக்க முடியாது. ஆனா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 கொஸ்டினை 20 நிமிஷத்துல அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்ப நம்ம எல்லா கொஸ்டினையும் ஏம் பண்ண கூடாது. நம்மளுக்கு வர்ற கொஸ்டின் இப்ப இது என்னது பேராகிராஃப் ஆர்சி எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ரொம்ப பெரிய ஆர்சி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, சின்ன ஆர்சியா தான் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு ரீடிங் ஃப்ளோ இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதை வாசிங்க, ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? மோஸ்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிடேஷன் பத்தியும் இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி கொடுத்துருப்பாங்க, இல்ல வந்து ஏதாவது ஃபாரஸ்ட்ல நடக்கிற அனிமல்ஸ் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, எஜுகேஷன் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஈஸியா தான் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பா ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேர்டு ஸ்வாப் இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் போங்க. ரொம்ப டைம் கிடையாது, 20 நிமிஷம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 40 கொஸ்டின் 40 மார்க்கு 35 நிமிஷம் தான் கொடுக்காங்க. ஓகேவா? சோ இந்த 40 கொஸ்டின்ல உங்களுக்கு என்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும், நம்பர் சீரியஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 3ல ஏதாவது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சம்ஸ் போங்க.
அப்ளிகேஷன்ஸ்லயுமே தேடி தேடி நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்க போறது கிடையாது. இது போக உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் குவான்டிட்டி சம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ரெண்டு இதுல இப்ப குவான்டிட்டி சம்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி மட்டும் தெரியுது, செகண்ட் குவான்டிட்டி தெரியலன்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுல உட்காராதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு 35 நிமிஷம் தான் இருக்குது. ஓகேவா? தெரிஞ்சதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. ஃபைனலா தான் நம்ம விநாயக் வர மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் வருவாரு. ஐடிபி எப்பவுமே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுல தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ், ஜெனரல் பேங்கிங் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு. ஸோ 25 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணி போற இதை வச்சுக்கோங்க. 60 கொஸ்டின் இருக்கு, எனக்கு 10 கொஸ்டின் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அவன் அந்த லெவல்ல தான் செட் பண்ணிருப்பான். நம்மளுக்கே நல்லா படிச்சவங்களுக்கே ஒரு 10 தான் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா மத்த யாருக்கும் தெரியாதுங்கிற மனப்பக்குவத்துக்கு வாங்க. ஓகேவா? இந்த ரிசல்ட்டை மேபி ஒரு 7 டேஸ்ல இருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு குயிக்கா ஜாப்புக்கு போகணும், ஃபினான்ஷியல் நீட் இருக்கிறவங்க அப்படின்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா அந்த எக்ஸாம்ஸ் எழுதுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஸ்டினை இந்த டைம் இல்லாம கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாராலுமே சால்வ் பண்ண முடியும். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப மினிமமான டைம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டைம்க்குள்ள கண்டிப்பா நம்மளால எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ இப்ப 60 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளால 40 கொஸ்டின்ஸ் 40 மினிட்ஸ்ல கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியும். ஆவரேஜா சொல்றேன். ஓகேவா? ஸோ நம்ம நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பெனால்டி உங்களுக்கே தெரியும் 0.25 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, பட் ஆனா இந்த மாதிரி என்ன பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்காது. இது வழக்கமா அவங்க சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுதான். ஓகேவா? சோ எந்த ஒரு ஒரீஸ்மே இல்லாம எக்ஸாம் நீட்டா போயிட்டு நீட்டா வாங்க. நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணலாம், 2 டேஸ் இருக்கு. ஓகேவா? ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இருக்குது. ஸோ நல்லா சாட்டர்டே வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரைடே நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட்டா ஏதாவது ஒரு வெப்சைட்ல போடுங்க. ரொம்ப கஷ்டமான டெஸ்ட் எடுத்து போடாதீங்க, ஈஸியான டெஸ்ட்டை போடுங்க. ஓகே? ஸோ அக்யூரேசியோட என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமா இதை எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ நான் அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணல. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணதில் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எழுதிட்டு வாங்க. ஸோ எழுதி முடிச்சு நம்ம இதுக்கான ரிவ்யூஸ்மே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.